உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு தேவர்களுக்கும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப பாவ புண்ணிய கணக்கினை வழங்குபவர் தான் இந்த சனி பகவான் ஆவார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுக்கே அந்த பதவியை வழங்கி அவர்களுக்கு குருவாக இருந்து முக்காலமும் கட்டுப்படுத்தும் சக்தியை தந்து, மேலும் அனைத்து விதமான அதிகாரமும் தந்து இந்த காலபைரவர் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த காலபைரவருக்கும், அதாவது காசி நகருக்கு காவல் தெய்வமாய் விளங்கும் இந்த பைரவருக்கும் ராம பக்தனான ஆஞ்சநேயருக்கும் ஒரு போர் நடைபெற்றது என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த போர் எதனால் நடைபெற்றது? யார் வெற்றி பெற்றார்? இந்த போருக்கான காரணம் என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் முதலாக என் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நண்பர்களே. வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். நான் முன்பே கூறியது போல சனி பகவான் மற்றும் காலபைரவர் குருவாக விளங்குகிறார் என்று பார்த்திருக்கிறோம். அவர் ஏன் அவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்று பார்ப்பதற்கு வேறு ஒரு பதிவு உள்ளது. அதை சென்று பாருங்கள். காலபைரவர் உங்களிடம் பேச ஆசைப்படுகிறார். மேலும் இந்த காலபைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் போர் வர என்ன காரணம் என்றால், அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் வாசம் செய்கிறான், இறைவன் தான் அனைத்து உயிர்களையும் படைத்தான் என்று உணர்வோர் தான் ஜீவகரணத்தை கடைப்பிடிப்போர் என்று உலகத்தாரால் கருதப்படுகிறது. இந்த உயிரினை கொன்றாலும் பிரம்மஹத்தி தோஷம் சூழும் என்பது விதியாகும். அப்பேற்பட்ட விஷயத்தை கருதுபவர் தான் பெரும் ஞானி ஆவார். அவ்வாறு இருக்க இலங்கையை ஆண்ட மன்னனான ராவணனை வதம் செய்தார். அதனால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷமானது பிடித்தது. அந்த தோஷத்தின் வாயிலாக ராமருக்கு பிரம்மஹத்தி சாபமானது பிடித்தது என்று உணர்ந்த ராமபிரான் அந்த தோஷத்துடன் வாழ்வது சாத்தியமற்றது. அதனை விளக்குவதற்கு ராமர் சிவபூஜை செய்ய விரும்பினார். அப்பொழுது சிவபூஜைக்கு ஒரு சுயம்பலிங்கம் ஆனது வேண்டியிருந்தது. அந்த சுயம்பலிங்கத்தை எடுத்து வருமாறு தன் பக்தனான ஆஞ்சநேயருக்கு ஆணையிட்டார் ராமன். ஆணைக்கிணங்கி ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை எடுத்து வர காசி நகருக்கு புறப்பட்டார். அப்பொழுது இந்த விஷயத்தை அறிந்த காலபைரவர் சுயம்பலிங்கத்தை எடுத்து செல்லாதவாறு பல செயல்களை செய்தார். அதாவது சுயம்பலிங்கமானது சுயம்பாகவே உருவானது. அதை யாரும் எடுத்து செல்லக்கூடாது. அது உருவானவருக்கே சொந்தமாகும். அந்த பூமிக்கு மட்டும் சொந்தமாகும். வேறு பூமிக்கு அதை பெயர்த்து எடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார். ஆஞ்சநேயர் அந்த லிங்கத்தை எடுத்து செல்லாதவாறு பல்வேறு செயல்களை செய்தார். உதாரணமாக ஆஞ்சநேயர் இலங்கையிலிருந்து வடதிசையான காசி நகருக்கு செல்லும் வழியில் சூரியன் அளவிற்கு மீறிய வெப்பம் வழங்கும். மேலும் சூரிய பகவானுக்கு அவர் ஆணையிட்டார். இவ்வாறு இருக்க கங்காதேவி ஓட்டமானது கரைபடிந்து வேறு திசைக்கு ஓடும். கங்காதேவி அந்த நகரிலிருந்து மறைந்திருக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்தார். அதே போல ஆஞ்சநேயரின் தந்தையான வாயு பகவானை வேறு திசைக்கு, அதாவது வடதிசையிலிருந்து தென் திசைக்கு செல்லும் வழியில் வேகமாக காற்று வீசும்படி ஆணையும் விட்டார். காலபைரவரின் ஆணைக்கிணங்கி அனைவரும் அவரவர் செயலை சரியாக செய்தனர். ஆஞ்சநேயர் பறந்து செல்லும் வழியில் சுயம்பலிங்கத்தை எடுக்க முயற்சி செய்தார். அப்பொழுது ஆஞ்சநேயருக்கு காசி செல்லும் வழியில் சுயம்பலிங்கத்தை எடுத்து வந்து தென் திசைக்கு நோக்கி புறப்பட்டார். செல்லும் வழியில் காற்று வேகம் அதிகமாக இருந்தது. மேலும் சூரியன் வெப்பத்தை வாரி வழங்கியது. அது மட்டும் இல்லாமல் கங்காதேவி அங்கிருந்து மறைந்து விட்டார். கடும் வெப்பம், காற்றின் வேகம் இவை அனைத்தும் ஆஞ்சநேயரை களைப்படைய செய்தது. களைப்பின் காரணமாக தாகம் எடுத்தது. ஆனால் நீரோட்டம் எங்கும் இல்லை. ஆறு, நதி, குளங்கள் எங்கும் காணவே முடியவில்லை ஆஞ்சநேயருக்கு. இப்பொழுது எங்கு தேடியும் நீரானது கிடைக்கவில்லை. திகைத்து போனார் ஆஞ்சநேயர். என்ன செய்வது என்று அறியாமல் குழம்பி நின்றார். அப்பொழுது ஒரு சிறுவன் அங்கு ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது அந்த சிறுவனிடம் ஆஞ்சநேயர் உரைத்தார். இங்கே பார் பாலகனே, இங்கே நீரானது எங்கு கிடைக்கும்? எனக்கு தாகமாக இருக்கிறது, தயவு செய்து கூறு என்று உரைத்தார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரின் களைப்பை உணர்ந்த காலபைரவர் கங்காதேவிக்கு ஆணையிட்டு அந்த நீரோட்டத்தை வரச் செய்தார். ஆஞ்சநேயரும் இந்த சிவலிங்கத்தை நீ சற்று நேரம் வைத்திரு பாலகனே, இப்பொழுது நான் தாகத்தை தீர்த்துவிட்டு வந்து இந்த லிங்கத்தை எடுத்து செல்கிறேன் என்று கூறினார் ஆஞ்சநேயர். அப்பொழுது அந்த பாலகன் கூறினான், சிவலிங்கத்தை என்னால் சுமக்க இயலாது ஆஞ்சநேயர் அவர்களே, மேலும் இந்த பாரமானது என்னால் தாங்க முடியாது என்று உரைத்தார். உனக்கு பாரம் தாங்குவதற்கு ஒரு விசேஷ மந்திரம் வழங்குகிறேன், அதை கூறிவிட்டு இந்த லிங்கத்தை தூக்குவாயாக என்று உரைத்தார். அப்பொழுது ஆஞ்சநேயர் சொன்னதை கேட்டு அந்த பாலகன் அந்த சிவலிங்கத்தை கையில் வைத்திருந்தான். சற்று நேரம் ஆஞ்சநேயரும் பாரம் நீங்கியதை உணர்ந்து தன் தாகத்தை தீர்ப்பதற்காக நீரோட்டத்திற்கு சென்று நீர் அருந்திவிட்டு நிம்மதியாக இருந்தான். திரும்பி பார்த்தால் அந்த லிங்கம் பாரம் தாங்க முடியாமல் பூமியில் புதைந்து விட்டது என்று கூறினான் அந்த சிறுவன். பாரம் தாங்க முடியாமல் அந்த லிங்கத்தை தரையில் வைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஆஞ்சநேயரே என்று உரைத்தான் அந்த பாலகன். அப்பொழுது அந்த பாலகனிடம் கோபிக்காமல் என்ன செய்வதென்று திகைத்து போனான் ஆஞ்சநேயர். மீண்டும் ஒரு சிவலிங்கத்தை எடுத்து காசிக்கு சென்றார். அப்பொழுது எதிர்பார்த்து வேளையில் ஒரு சுயம்பலிங்கம் மட்டுமல்ல, பல்வேறு சுயம்பலிங்கங்கள் காசி நகர் முழுக்க சுற்றித் திரிந்தது. அதாவது அந்த நகரம் முழுமையமாக சுயம்பலிங்கமாகவே இருந்தது. ஒரு லிங்கம் அல்ல, பல லிங்கங்கள் உள்ளது. அதில் எது சுயம்பலிங்கங்கள் என்று பார்ப்பதற்கு நேரம் ஆகிவிட்டது. அவருக்கு நேரம் விரையாகிவிடும் என்று உணர்ந்த ஆஞ்சநேயர் என்ன செய்வது என்று திகைத்து போனாள். ஆனால் தக்க சமயத்தில் கருட பகவான் அங்கு வந்து ஒரு சுயம்பலிங்கத்தில் மேலே வட்டம் அடித்தார். மேலும் அந்த வட்டம் இடும் வேளையில் பள்ளியானது கத்தியது. அப்பொழுது இதுதான் சுயம்பலிங்கம் என்று நினைத்து அதனை எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் இப்பொழுது ஆஞ்சநேயருக்கும் காலபைரவருக்கும் நேருக்கு நேராக யுத்தமானது நடைபெற்றது. காசி நகருக்கு காவல் தெய்வமாய் விளங்கும் காலபைரவர், அதாவது சிவனின் ஒரு அவதாரமாக இருக்கும் காலபைரவர், உக்கிர அவதாரத்தின் உச்சரூபமாக இருக்கும் காலபைரவர் நேருக்கு நேராக ஆஞ்சநேயரிடம் சென்று போர் புரிய தயாரானார். ஆஞ்சநேயரை தடுக்க காலபைரவர் அங்கு வந்தார். அந்த லிங்கத்தை எடுத்து செல்லாதுமாறு ஆஞ்சநேயரை தடுக்க
அவர் முயற்சிகள் செய்தார். அப்பொழுது பதிலுக்கு ஆஞ்சநேயரும் அந்த முயற்சிகளை தவிடுபடி ஆக்கினார். அதாவது போர் செய்ய ஆரம்பித்தார்கள் இருவரும். முதலில் சிவமுலிங்கத்தை எடுத்து வரும்பொழுது பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து என்னை சிவமுலிங்கத்தை எடுத்து செல்லாதுமாறு தடுத்து வந்த பைரவர் தானே, இவர் நேராகவே நம்மிடம் மோதுகிறார், இவரை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று ஜெய் ஸ்ரீராம் என்று கூறி ஆஞ்சநேயர் காலபைரவருடன் போர் புரிய தயாரானார். போர் புரிந்து கொண்டே இருந்தார். எனவே இருவருக்கும் வழக்கம் போல் போரானது நடைபெற்றது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டே இருந்தனர். ஆனால் இருவரும் ஈசனின் அவதாரம் தான். இருவரும் மோதிக்கொள்ளும் பொழுது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் பொழுது ஒரே சக்தியாக தான் பிரதிபலித்தது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அனைவரும் திகைத்து போனார்கள். ஆனால் பைரவர் ஆஞ்சநேயரை காட்டிலும் பன்மடங்கு சக்தி பெற்றவர். அதனால் ஆஞ்சநேயரை வெகு எளிதாகவே தூக்கி வீசி விட்டார், அதாவது தோற்கடிக்க செய்தார். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போன ஆஞ்சநேயர் அந்த சுயம்பலிங்கத்தை எடுக்க முடியாது, காலபைரவரை தடுத்த முடியாது என்று மனவேதனை அடைந்தார். அப்பொழுது ஆஞ்சநேயர் மனவேதனையை உணர்ந்த காலபைரவர் அந்த சுயம்பலிங்கத்தை எடுத்து செல்லுமாறு ஆணையிட்டார். அவரின் ஆணைக்கு இணங்கி அதனை எடுத்து சென்று பிரதிஷ்டை செய்ய முயற்சி செய்தார். ஆனால் ஆஞ்சநேயரை அவர் மன்னித்து விட்டார். ஏனென்றால் ராமரின் ஆணைக்கு இணங்கிதான் அவர் இந்த லிங்கத்தை எடுத்து செல்ல முயற்சி செய்தார். இவருக்கு உதவியாக இருந்த கருட பகவானும் பள்ளியும் இனி இந்த காசி நகருக்குள் இருக்காது. அதாவது காசி நகருக்குள் எல்லைக்குள் இனிமேல் கருடனானது பறக்காது, பக்ஷிராஜன். மேலும் காசியில் பள்ளியானது சத்தம் போடாது இனிமேல் என்று சாபம் வழங்கினார் காலபைரவர். எனவே காலபைரவரின் சாபத்துக்கு இணங்கி இன்று வரை காசி நகருக்குள் ஒரு பள்ளி கூட சத்தம் இடுவதில்லை, மேலும் ஒரு கருடன் கூட பறப்பதில்லை அந்த எல்லைக்குள். காலபைரவரும் ஆஞ்சநேயரும் போரிட்ட பிறகு அவரை சமாதானம் படுத்திய சிலர் அந்த ஆஞ்சநேயருக்கு அறிவுரை வழங்கினார்கள், இவ்வாறு போர் புரியக்கூடாது என்று. ஆனால் பிரபுவின் ஆணைக்கு இணங்கிதான் நான் இவ்வாறு செய்தேன் என்று உரைத்து அந்த லிங்கத்தை எடுத்து சென்று விட்டார் அங்கிருந்து. ஆனால் நேரமானது விரயமாகி விட்டது. ஆஞ்சநேயர் வரும் நேரமானது தப்பியதால் ராமரும் சீதையும் சேர்ந்து ஒரு சுயம்புலிங்கத்தை மண்ணாக செதுக்கி வைத்தார்கள். அதாவது கடற்கரை மண்ணில் சிவம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு கோயிலாக வடிவமைத்து விட்டார்கள். அந்த லிங்கம்தான் இன்று ராமதாந்த சுவாமி கோயில் லிங்கமாகும். பிறகு அந்த லிங்கத்தை எடுத்து காசி நகரிலிருந்து இலங்கைக்கு வந்த, அதாவது ராமேஸ்வரத்துக்கு வந்த ஆஞ்சநேயர், இங்கே பாருங்கள் பிரபு அவர்களை, நான் லிங்கத்தை எடுத்து வந்து விட்டேன், நேரம் சற்று தாமதமாகிவிட்டது, மன்னித்து விடுங்கள் என்று உரைத்தார். ஆனால் பரவாயில்லை ஆஞ்சநேயரே, நாங்கள் ஒரு மண்ணில் இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விட்டோம், உன் மீது எந்த தவறும் இல்லை என்று ராமர் உரைத்தார். ஆனால் உங்களுக்காக நான் அரும்பாடுபட்டு இந்த லிங்கத்தை எடுத்து வந்து இருக்கிறேன் பிரபு என்று உரைத்தான். அப்பொழுது இந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நான் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய போகிறேன் என்று ஆஞ்சநேயர் கூறினார். சரி ஆஞ்சநேயா, உன்னை விருப்பம், நீயே செய் என்று உரைத்தார். ஆனால் ஆஞ்சநேயரை அந்த லிங்கத்தை அசைக்க முடியவில்லை. பிறகு தன் வாளால் கட்டி அதனை இழுக்க முயற்சி செய்தார். அப்பொழுது செய்தும் கூட அந்த மண்ணாலான சிவலிங்கத்தை அவனால் அசைக்க முடியவில்லை. பிறகு தன் தவறை ஒத்துக்கொண்ட ஆஞ்சநேயர் ஈசன் எங்கு வாசம் செய்கிறாரோ அவரை அந்த இடத்திலிருந்து விலக்குவது இயலாத காரியம் என்று உணர்ந்து ஈசனிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு தன் சக்தியால் எதையும் சாதித்து விடலாம் என்று ஆணவத்துடன் இருந்த எனக்கு தக்க பாடம் புகுத்தி விட்டார் இந்த ஈசன் என்று உரைத்தான் ஆஞ்சநேயர். பிறகு தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த லிங்கத்தினை அந்த சிறுவன் வைத்து விளையாடினான் அல்லவா, அதாவது ஆடு மாடு மேய்த்து கொண்டே ஒரு சிறுவன் இருந்தான் அல்லவா, அங்கு சென்று பிரதிஷ்டை செய்து விட்டான். அதாவது அந்த லிங்கம் தான் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஒரு சிவலிங்கம் ஆகும். பிறகு ராமரின் விருப்பத்துக்கு இணங்க அந்த மண்ணில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இருவரும் வணங்கி பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கினார்கள். அதாவது சிவபூஜை செய்து ராவணனை கொன்ற பாவமானது விலக்கி விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சிவன் எங்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறார் என்று நாம் நினைக்க வேண்டியது இல்லை, சிவன் தான் நினைக்க வேண்டும். அவர் நினைத்தால் மட்டுமே அவருக்கு கோயில் எழுப்ப முடியும், அவர் நினைத்தால் மட்டுமே அவரை நாம் வணங்க முடியும். இதுவே உண்மையாகும். மேலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்னால் அனைத்தும் தூசியாகும் என்று உணர்த்தவே ஆஞ்சநேயருக்கும் காலபைரவருக்கும் போரானது நடைபெற்றது. மேலும் இது போன்ற பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தயவு செய்து எனக்கு ஆதரவு வழங்குங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை தெரியப்படுத்தும். உங்களுக்கு பைரவர் பிடித்தால் கீழே ஓம் பைரவாய நமக, ஈசன் பிடித்தால் ஓம் நம சிவாய, ஆஞ்சநேயர் பிடித்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.